20 நாள்ல 20 பொம்பளைகளுக்கு நூல் விட்டுருக்காரு. யாரு? சீமா. அவர் தான் எவிடன்ஸ். மின்னல் முருகன் தான் எவிடன்ஸ். 2 பேரும் ஒரே அறையில் இருந்திருக்காங்க. ஒரே அறையில் இருந்திருக்காங்க. நான் எல்லா ஆதாரங்களோடு அடுக்கி சொல்றேன். விஜயலட்சுமியோட குடும்பம் நடத்திட்ட பூஜா, அப்புறம் அந்த இலங்கை தமிழர் பொண்ணு, இது 2 ஓடுது, இது 3. இதுக்கு நடுவில் இப்போ மனைவியா இருக்கிற கயல்விழி, இவர் உண்மையாகவே ஜெமினி கணேசன் கொடுத்த படத்தை கொடுத்துடலாம். காதல் மன்னன் படத்தை இவர் கொடுத்துடலாம். ரூம் போட்டு கொடுத்த நண்பரே சொன்னார். ராமநாதன் இருக்கார், ஒரு திராவிட கழக நண்பர். அப்போ இதுதான் ஒழுக்கமே இல்லாத சீமா விஜயலட்சுமியை இனிமேல் மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு விரட்டி விட்டார். கமிஷன் ஆஃபீஸுக்கு வரும்போது என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளை விட்டு பேசுறது, உனக்கு எல்லா வசதியும் பண்ணி தர்றேன். அந்த பொண்ணு ஏமாளி பொண்ணு. அந்த பொண்ணு இப்போ அறிவே இல்லை. அதுக்கு ஏமாளி பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அப்புறம் உனக்கு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கி தர்றேன், உனக்கு 50 லட்ச ரூபா பணம் டெபாசிட் போடணுடையும் சீமான் சார் அப்படின்ட்டு. அப்போ விஜயலட்சுமி கேஸு ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற பொழுதே ஜெயலலிதாவுக்கு ஆதரவா இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். இதை பேசுவதற்கு அதிமுகவில் பணம் வாங்கியவர் தான் சீமா. யார் கூப்பிட்டு சீமான் வசூல் பண்ணி 10,000 நீதிமன்றத்துக்கு போகலாம், பேசலாம், வைக்கலாம்னா சரின்னு இருக்குது. மனோஜுக்கு நேர்ந்த நிலைமை தான். சீமா ஒரு ஃபோனை பண்ணி விஜயலட்சுமி பேச சொல்லியா, ஏய் உனக்கு பணம் தர்ற, ஊருக்கு போ அப்படின்னா அடுத்த இடம் மைக்கிறேன்னா சீமான் சார். அப்போ சீமா என்ன நினைக்கிறாப்புல, பலவீனமான பொண்ணு. இது எத்தனை முறை வேணா ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் அடிக்கடி ஏதாவது ஒரு விஷயம் நடந்தேறிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு விஷயமாக தான் இந்த சீமான் மற்றும் விஜயலட்சுமி அவர்களின் அந்த செய்திகள் அப்பப்போ உலா வந்து கொண்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களாக இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும், பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறதும் அப்படின்னு சொல்லி சில சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஒரு சம்பவம் நேற்றும் நடந்தேறி இருக்குது. சீமான் விஜயலட்சுமி. இந்த சீமான் விஜயலட்சுமி என்ன உறவு, எதனால் அடிக்கடி போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? அவர் கேட்டால் மனைவியாக ஏற்றுக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்ததா சொல்கிறாங்க. விஜயலட்சுமி ஒருபுறம் பத்திரிகையாளர்கள்ட்டே கோவப்பட்டு பேசி வெளியேறுறாங்க. எதற்கப்புறம் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதா பேசுகிறாங்கன்னு தெரியலை. என்ன காரணம்? சீமானுக்கும் விஜயலட்சுமிக்குமான அந்த பிரச்சனை என்ன? இவர்களெல்லாம் ஒரு அரசியல்வாதியாக பொதுத்தளத்துக்கு வருவோம் என்கின்ற நம்பிக்கை இல்லாத ஆட்களாக இருந்த பொழுது இந்த சீமானை போன்றவர்களெல்லாம். அப்போ அவருக்கு அந்த எண்ணம் இல்லை வருவோன்ற இந்த இது இல்லை, அவருக்கே தெரியாது. அவருக்கு தெரியலை. அவரை பொறுத்த வரைக்கும், சரிங்க, சீமானை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் கட்சியில் சேர்ந்து ஒரு சாதாரண அரசியல்வாதி ஆகணும், அதுதான் ஒரு விருப்பம். விஜயகாந்த் கட்சியில் எப்படியாவது ஒரு எம்எல்ஏ ஆகணும், இதுதான் அதிகபட்ச விருப்பமே. அதுதான் யாருக்கு? சீமானுக்கு. இப்போ தமிழ் தேசிய நாட்டை ஆள துடிக்கிற நான் இந்த சினிமா வசனம் பேசுகிறேன், இந்த ஐடியாலாம் அப்போ அவருக்கு இல்லை. அப்போது நீங்கள் விஜயலட்சுமியோடு நீங்கள் திருமணம் பண்ணாமலே குடும்பம் நடத்துகிறார். லிவிங் டுகெதர். அதாவது அதை லிவிங் டுகெதர்னு அதை அது மேல்நாட்டு கலாச்சாரம். இங்கே நான் இந்த சினிமாக்காரர்களை பொறுத்தவரை சினிமாக்காரர்கள் தான் இந்த கலாச்சார சீரழிவனுடைய உச்சமே. இந்த சினிமாக்காரி தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இது நீங்கள் லிவிங் டுகெதர்னு சொல்லி கிராமத்தில் சொன்னீங்கன்னா எது பேசும்? அருவா தான் பேசும். இந்த போய் சொல்லிட முடியுமா? எங்காவது உன் மகளை அனுப்பு, உன் மகளோட ஒரு 5 வருஷம் குடும்பம் நடத்துறேன்னு சொல்லி கிராமத்தில் போய் யாரோ தாய் தந்தையை கேட்ட முடியுமா? நகரத்துலேயுமே கேட்க முடியாது. எட்டி பார்த்தா வெட்டிடுவான். நீங்கள் உலகத்தில் கற்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இன்னைக்கு வரைக்கும் கொலை நடக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். பக்கத்து வீட்டுக்கார நீங்கள் அடுத்தவன் பொண்ணை எட்டி பார்த்துட்டான், கல்யாணம் ஆனதோ ஆகாததோ, நீங்கள் எட்டி பார்த்துட்டா தகாத செயல் நடந்துருச்சுன்னா குறைந்தபட்சம் கொலை தான். ஏன்னா அவ்வளோ உணர்ச்சி வசப்படுவான். எதுக்கு? கலாச்சாரத்துக்கு, கற்புக்கு. அவன் தான் தமிழன். இதை இப்போ எது வரைக்கும் கொண்டு நிறுத்தியிருக்கோம்? லிவிங் டுகெதர்னு கொண்டு நிறுத்தியிருக்கோம். அது அல்ல. சீமானை பொறுத்தவரை
நீங்கள் அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறார். திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அவரோட குடும்பம் நடத்துகிறாரு. இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதியை முதல் மனைவி இருக்குது. முதல் மனைவி மூகா முத்து அம்மா செத்து போச்சு. இரண்டாவது மனைவி ஸ்டாலினுடைய அம்மா தயாள் அம்மா. தயாள் அம்மாவுக்கு 2-3 குழந்தைகளாம் பிறந்த ஸ்டாலின், செல்வி இவர்கள்லாம் பிறந்த பிறகு நீங்கள் அடுத்தவரோட மனைவியோடு நீங்கள் தொடர்பு வந்தவர் தான் கருணாநிதி. அந்த அம்மா தான் தயாள் அம்மாவை இப்போ தர்மாம்பாள் ராஜாஜி அம்மாவை மாறி கனிமொழி அம்மாவாக மாறி இருக்கு. இப்போ கனிமொழி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக போகுது வரலாற்றில். அப்போ அதுக்கு வாய்ப்பு இருக்கா? 100-1000% வாய்ப்பு இருக்கு. 1000% நீங்க எழுதி வச்சுங்க. வரலாற்றில் நான் உயிரோடு இருந்தா கனிமொழி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், ஜெயலலிதா முதலமைச்சர், கருணாநிதி முதலமைச்சர், கனிமொழி முதலமைச்சர். நான் இதுக்கே சொல்ல வரேன்னா, இதெல்லாமே நீங்க சொல்ற அந்த லிவிங் டுகெதர் தான். அப்போ இதுவரைக்கும் வந்து கனிமொழியுடைய அம்மா, அந்த அம்மா பேர் தர்மாம்பாள், ராஜாஜி அம்மாள் அல்ல. சர்க்காரியா கமிஷன்ல தர்மாம்பா வீட்டில் தான் பெட்டி கொடுத்தேன்னு சொல்லும் போது அந்த பெட்டி கதையை மாற்றி தான் இவர் ராஜா. இந்த சீமா அன்னைக்கு சீமா எப்படி இருந்தார், அதே போல் கருணாநிதி அப்படி இருந்தார். இவர் ராஜா, அந்த அம்மா ராஜாஜி அம்மா. யாரு? நீங்கள் கலைஞருடைய 3வது மனைவி. நீங்கள் சட்டபூர்வமாக 3வது மனைவி அந்த அம்மா. அப்போ 2 ரேஷன் கார்டு கருணாநிதி வீட்டுக்கு. எத்தனை ரேஷன் கார்டு? 2 ரேஷன் கார்டு. அந்த அம்மா ஒரு ரேஷன் கார்டு வச்சுருக்கோம்ல. அது குடும்பத் தலைவர் கருணாநிதி போட்டு ராஜாஜி அம்மா கனிமொழி. இங்கே குடும்பத் தலைவர் கருணாநிதி, அழகிரி, முக ஸ்டாலின், தமிழரசு, செல்வி. இங்கே ஒரு ரேஷன் கார்டு, அங்கே ஒரு ரேஷன் கார்டு. ஒரே ஆளுக்கு 2 ரேஷன் கார்டு, 2 குடும்பம். அப்போ நீங்கள் அப்போ முதல் மனைவி மூகா முத்துடைய அம்மா இல்லை, அந்த மாதிரி ரேஷன் கார்டு வச்சுருந்துருக்கோம். அந்த மாதிரி இறந்து போச்சு. அப்போது இந்த கலாச்சாரமே எந்த கலாச்சாரம் கேட்டிங்கன்னா, இது சினிமா கலாச்சாரம் தான். சினிமா கலாச்சாரம் தான். நான் இப்படி திரும்பி வந்துடுறேன். அப்போ சீமானை பொறுத்தவரை இவர் ஒரு சினிமா இயக்குனர் தான். இவர் சொந்த ஊர் அரணையூர். எங்கே நீங்கள் இளையாங்குடிக்கு பக்கத்தில் படித்து கிடிச்சு முடிஞ்சோடனே நீங்கள் எங்கே வர்றாரு? சினிமா வாய்ப்பை தேடி சென்னை வர்றாரு. வந்து சினிமா வாய்ப்பை தேடி சேர்ந்த இடம் நீங்கள் அறிவுமதி வீடு. அறிவுமதின்னு ஒரு அருமையான கவிஞர், தமிழ் உணர்வாளர், பெரியார் தொண்டர், கருப்பு சட்டை போட்டிருப்பார். அங்கே தான் எல்லா இன்றைக்கி இருக்கிற இளம் கவிஞன் பூரா அங்கே தான் உருவானான். நீங்கள் முத்துக்குமார், இப்போ இருக்கக்கூடிய எல்லா, எனக்கு சினிமா அதிகமாக தெரியல, ஸ்னேகன் இல்லை, ஸ்னேகன் வைரமுத்து வீட்டில் கல்லுமணி செவந்தவர். எங்கே? ஸ்னேகன் வைரமுத்துக்கிட்ட கவிதை பாட்டு எழுத கற்றுக்கணுன்னையும் வீடு கட்டுறாரு. யார்? வைரமுத்தன். அப்போ செங்கல் சிமெண்டெல்லாம் செமந்து கொடுத்தா தான் சேர்த்துக்குவார். எல்லா ஒரு பின்னணி இருக்கு. இப்போ அதே போல அறிவுமதி வீட்டில், அறிவுமதி எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவரோட ஒரு ஆசிரமம் போல யார் வந்தாலும் தங்கிக்கலாம், யார் வந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், யார் வந்தாலும் அங்கே தூங்கிக்கலாம், யார் வந்தாலும் நீங்கள் சினிமா சான்ஸ் கேட்டுக்கலாம், சாப்பாடு அங்கே வந்தாலும் படத்துக்கு அங்கே வந்தாலும் அவரே எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. சீமானை அங்கே போய் சேர்ந்துட்டாரு. அப்படி சேர்ந்து நீங்கள் சீமானை குஞ்சு மோன்ட்டு அறிவுப்படுத்துறாரு. இப்படித்தான் இவர் எடுத்த படம் போறாம அற்றப்பிளாப்பு. இப்படி இருக்கிற இவருக்கு இயக்குனர்னு ஒரு பேர் வந்துருச்சு. இயக்குனர்னு ஒரு பேர் வந்துருச்சு. பேர் வந்த பிறகு ஈழ போராட்டத்தை ஒரு இறுதி கட்டம். அப்போ இவர் ஒரு தமிழ் தேசிய உணர்வான ஆள், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போல்லாம் வந்து நீங்கள் யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கிற யார் கூட குடும்பத்தை நடத்திட்டு இருக்காரு? விஜயலட்சுமி கூட. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இவரை குளத்தூர் மணி திராவிட கழக மேடையில், ஈழ போராட்ட மேடைகளில் பேசுவதற்கு அன்னைக்கு திராவிட கழகத்தை சார்ந்த ஆட்களை தவிர வேற யாரும் வரமாட்டான். வேற யாரா? ஏன்னா அது வந்து அவனுக்கு திமுக, அதிமுக, இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பூராமே திராவிட கழக மேடைகளில் புலிகளை ஆதரித்து பேச மாட்டான். ஏன்னா அப்போ ஜெயிலுக்கு போயிடணும், போலீஸு தேட ஆரம்பிச்சிடும். இங்கே அப்படி ஒரு வேதனையான ஒரு காலகட்டம். இந்த 7 கோடி தமிழர்கள், 10 கோடி தமிழர் உலகம் பூரா இருக்கான். புலிகளை ஆதரித்து ஒரு மேடை பேச முடியாது. ஆனால் தமிழன் ஆடுறாங்க. திராவிட இயக்கம் ஆளுது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் குளத்தூர் மணி இவரை மேடை ஏற்ற சொல்கிறார். ஒரு இயக்குனருங்கிற பேரில் சினிமாக்காரன் ஒரு கிளாமர் இருக்குல்ல, ஆமாம், மேடை ஏற்றுறாரு. மேடை ஏற்றுக்கிற பொழுது அவர் பேசுகிறாரு, உலகத்தில் தமிழை எல்லா இடத்துலையும் அடி வாங்கிட்டு வர்றான்,
பம்பாயில் அடி வாங்குறான், மலேசியாவில் அடி வாங்குறான், சிங்கப்பூர் அடி வாங்குறான், உலகத்தில் அந்தமான் அடி வாங்குறான், பம்பாயில் கர்நாடகா எல்லா பக்கம் அடி வாங்குறான். திருப்பி அடிக்கிற ஒரே இடம் தமிழீழம் தான். துப்பாக்கி குண்டால் அடிக்கிறான், ஏவுகணையால் அடிக்கிறான். இந்த வசனத்தை இருந்தாலும் பேசுகிறார், எல்லா மேடைகளையும் பேசுகிறார். மேடைகளில் பேசுகிற போது இதை விரும்பி கேட்குற திராவிட இயக்க ஆட்கள் பூரா எல்லாருமே மேடை கொடுக்குறான். எல்லாருமே இந்த இந்த பேச்சை அன்னைக்கு இருக்கிற சினிமாக்கார யாருமே பேச வரல. வாசம் வந்து போலீஸ் விசாரணைக்கு போயிடுவான், கீபுராஜ் விசாரணைக்கு போயிடுவான். அதனால் இதை வேலை வெட்டி இல்லாதவன் அறிவுமதி வீட்டில் சாப்பிட்டு படுத்து கிடக்கிற சீமா இதை எல்லா மேடையிலும் பேசுகிறாரு. இப்படி பேசுகிற பொழுது ஈழ போராட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே சீமா பக்கம் வர்றான். தமிழ் தேசிய, அதாவது இது எப்படி காக்கா உட்கார பணம்பட உழுத கதையா? திராவிட இயக்கம் நீங்கள் துரோகம் பண்ணுது. எங்கள் ஈழ பிரச்சனை இல்லை. திமுக பச்சை துரோகம், அதிமுக பச்சை துரோகம். தொண்டை சரியா இருக்கான், நீங்க அதான் ஒரு விஷயம். தொண்டை உணர்வா இருக்கான். நீ கருணாநிதி தூக்கி வீச தயாரா இருக்க, ஜெயலலிதா தூக்கி வீச. தலைமை யாரு? கருணாநிதி ஜெயலலிதாவுடைய அரசியல் வாழ்க்கை நீங்க ஈழ பிரச்சனை முடிச்சு வைக்கப்பட்டிருக்கோம். ஜெயலலிதா கொண்டு இதில் விட்டுருப்பான், ஹைதராபாத் ராஜாத்தவர் விட்டுருப்பான். கருணாநிதியை கொண்டு போய் நீங்க எங்க விட்டுருப்பான்? திருவாரூர் விட்டுருப்பான், இல்லைன்னா ஓங்கோல் ஒன்று விட்டுருப்பான். அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக இருந்தது. இந்த உணர்ச்சியை பூரா நீங்கள் உணர்ச்சி உள்ள இளைஞன் பூரா எங்கே போய் தேடுறான்? யாராவது தமிழ் தேசிய தலைவன் கிடைப்பானான்னு தேடுறான். சீமான் வந்துட்டு சீமான் கிடைக்கலாம். நீங்கள் புரியுதா உங்களுக்கு? இவர் இயற்கையாகவே இவரை பொறுத்தவரை நீங்கள் உணர்வாளரை போல நடித்த ஒரு மகா நடிகன், உண்மையானவன் அல்ல. ஈழ போராட்டத்தில் நடிச்சாரா? நடிப்பு, பக்கா நடிப்பு. அதாவது நீங்கள் எல்லா ஆதாரங்களோட நான் சொல்கிறேன். இவரை பார்த்த பிரபாகர என்ன நினைக்கிறாரு? இவன் ஒரு சுத்த வீரண்டாவன். ஏன்னா ஒரு வீரன் கற்றாரை காமுறுவர், இது ஒரு இயற்கையான பழமொழி. படித்தவன் நேசிப்பான். நீங்கள் ஒரு வீரன் இன்னொரு வீரன் நேசிப்பான், ஒரு வீரன் இன்னொரு வீரன் நேசிப்பான். நீங்கள் சொல்கிற ஒரு வீரன் பிரபாகரன், இன்னொரு வீரன் யாரு? யாரோ XRY எல்லாம் அங்கே பிரபாகரன் கூட எல்லாருமே வீரன் தான். இல்லை, பிரபாகரன் கூட இருந்து வீரன் இன்னொரு வீரனை நேசிப்பான்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அதாவது சீமான வீரன்னு சொல்லலை. சீமான நீங்கள் அதில் கேட்குறீங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர்களை பிரபாகரன் வீரன் நினைச்சார். இவர்களெல்லாம் படு கோழைங்கன்னு எப்போ தெரிஞ்சுது? அங்கே போனவரை தான் தெரிஞ்சுது. யுத்தம் நடந்துட்டு இருக்கிற பொழுது எல்லாளன்னு ஒரு திரைப்படம் எடுக்கணும்னு இப்போ பிரபாகரன் விரும்புகிறார். அதுக்கு நிறைய ஆட்களை வர சொல்கிறாரு. அப்போ யுத்தம் நடந்த 2007 காலகட்டத்தில் அப்போ போனவன் பூரா தப்பிச்சு ஓடியாந்தாங்க. சீமான் உட்பட தப்பிச்சு. யுத்த காலத்தில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் குண்டு விழுந்துட்டு இருக்கு, உயிர் இருக்குமானே தெரியாது. போனவன் பூரா தப்பிச்சு ஓடியாந்துடுறான். அப்போ மின்னல் முருகன் ஒரு இயக்குனர் மட்டும் 9 மாதம் ரத்த சகதியிலேயே ஒரு திரைப்படத்தை எடுத்து கொடுத்துட்டு வந்தான். அந்த ஆள் ரூமில் இவர் தங்கியிருக்காரு. இப்போ 20 நாளில் 20 பொம்பளைகளுக்கு நூல் விட்டுருக்காரு. யாரு? சீமா. அவர் தான் எவிடன்ஸு. மின்னல் முருகன் தான் எவிடன்ஸ். 2 பேரும் ஒரே அறையில் இருந்திருக்காங்க. ஒரே அறையில் இருந்திருக்காங்க. நான் எல்லா ஆதாரங்களோடு அடுக்கி சொல்றேன். ஏதோ தெருவில் கேட்டதோ, நீங்க அந்த கார்னரில் கேட்டதோ, முட்டுச்சந்தில் கேட்டதோ அல்ல, எல்லா ஆதாரங்களோடு சொல்றேன். நீங்க மின்னல் முருகன் இங்கே தான் இருக்கார். நீங்க இசைப்பிரியாவுக்கு நூல் விட்டுருக்காரு. சேரலாதன் தான் இவருக்கான இன்சார்ஜ். அப்போ நீங்கள் அவரு முதலே சொல்லுவார், நான் ஒரு விதவை ஈழ தமிழச்சி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒரு அறிக்கை விட்டார். அதெல்லாம் கேள்வி கேட்டீங்களா? ஆமாம். அப்போ அதே போல் நீங்கள் ஈழ தமிழச்சி விதவையா எங்கே போய் தேடுறாரு? இலங்கையிலே போய் தேடுறாரு. என்ன கட்டிக்க, உன்னை லவ் பண்ணுறேன், இன்னும் நல்லா கல்யாணம் பண்ணுறேன், உன்னை நான் குடும்பம் நடத்துகிறேன்னு. இதை கேள்விப்பட்ட தேசிய தலைவன் தகவல் அவருக்கு போகுது. தலையில் அடிச்சுட்டு இவனை முதல்ல டிக்கெட்டை வாங்கி போட்டில் ஏற்றி விடுங்க ஏன்ட்டார். போட்டில் ஏற்றி விடுங்கன்ட்டார். இப்படி ஒழுக்கம் கெட்டவனை ஈழ போராட்டம் திருமணம், அதாவது காதல் செய்தாலே சுட்டுக் கொள்ளுன்ட்டார் பிரபாகரன். எப்போ இயக்கம் ஆரம்பிக்க காலத்தில் எவனாவது பொம்பளை பிள்ளைகிட்ட நூல் விட்டான்னா போட்டு தள்ளிடு, சுற்று, மரண தண்டனை. இதுதான் இயக்கத்தினுடைய சட்டம். இதுதான் இயக்கத்தினுடைய சட்டம். நீங்கள் பிரபாகரனுடைய மனைவி மதிவதனியே ஒரு மருத்துவ கல்லூரி மாணவி, எங்க
இந்த யாழ்ப்பாணத்தில். அப்போது மருத்துவக் கல்லூரி மாணவிகள் பூரா சேர்ந்து சிங்களத்தில் தான் மருத்துவ பீடம் படிக்கணும், தமிழில் இப்போ படிக்கவே கூடாது. அவங்க என்ன இங்கிலீஷில் சொல்லு இல்லை தமிழில் சொல்லு, எனக்கு விருப்ப பாடம் சிங்களத்தை தான் படிக்கிறோம். இதை எதிர்த்து மருத்துவக் கல்லூரி மாணவி பூரா உண்ணாவிரதம் இருக்காங்க. உண்ணாவிரதம் இருந்த பொழுது அரசாங்கம் அதை செவியே சாய்க்கலை. 18 நாள் உண்ணாவிரதம் இருந்து எல்லாம் மயங்கி நினைவிழந்து எல்லாம் போயிடுறாங்க. இதை யாழ்ப்பாண ஆஸ்பத்திரி கொண்டு போனால், சிங்கள ஆஸ்பத்திரி கொண்டு போனால் நீங்கள் அரசாங்கம் என்ன பண்ணுவான், நீங்கள் அவர்களை ஊசியை போட்டு கொண்டுருவான், ஊசியை போட்டு கொண்டுருவான். அதனால் என்ன பண்ணுறாரு பிரபாரன், அத்தனை பெண்களையும் போட்டில் ஏற்றி இந்தியாவுக்கு கொண்டு வந்து காப்பாற்றுறாரு. எங்கே நீங்கள் அடையாறில். அது வரைக்கும் இயக்கத்தை விடுதலை புலி எந்த பெண்ணையாவது இயக்க வேலைகளை தவிர்த்து நீங்கள் லவ் பண்ணால் நூல் விட்டான்னு தெரிஞ்சால் என்ன தண்டனை? குறைந்தபட்ச தண்டனை என்ன தண்டனை? மரண தண்டனை. அப்போ அதிகபட்ச தண்டனை குறைந்தபட்சத்தை செத்து போயிடுவான். இதுதான் இயக்கத்தினுடைய கொள்கை. அவர் எப்படி பிரபார கல்யாணம் பண்ணாருன்னா, ரெண்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. சீமானுக்கும் விடுதலை புலி வச்சு தான் பணம் வசூல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது மதிவதனியை இங்கே கூட்டு வந்துட்டாங்க. பிரபாருடைய மனைவி மதிவதனியை ஒரு 15 பெண்கள் மருத்துவமனையில் வச்சு வைத்தியம் பார்த்து எல்லாம் நல்லான பிறகு வீட்டுக்கு கிளம்பி போமான்னு அனுப்பிச்சி விட்டாங்க. எல்லாத்தையுமே அனுப்பிவிட்டாங்க, வீட்டுக்கு கிளம்பி அனுப்பி விட்டாங்க. அதோடு அவங்க தொடர்பு விட்டு போச்சு. மதிவதனி சொந்த தாய் மாமா வீட்டுக்கு போகுது, எங்கே சென்னையில். அப்படி போகும்போது தாய் மாமா இந்தியன் பேங்கில் கொழும்புல வேலை பார்க்குறாரு. அவருக்கு 2 பெண்கள். இந்த 2 பெண்களுமே இங்கே இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு மாமன் பொண்ணு வருது. வந்த உடனே இப்போ ஐரோப்பா நாட்டிலேருந்து நான் மதிவதனி பாட்டு தான் சொல்லுதில்ல, அந்த அம்மாவுடைய அண்ணன் தாய் மாமா வீட்டுக்கு போகுது பார்க்க. அந்த இங்கெல்லாம் வராத, இராணுவம் வந்துடும், போலீஸ் வந்துடும், எங்கெல்லாம் நாங்கள் பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும், தீவிரவாதி ஓடிடு. யார சொந்த தாய் மாமா யார் அனுப்புகிறாரு? மதிவதனி அனுப்பிடுறாரு. மதிவதனி போய் சேர்ந்த இடம் மறுபடி பாலசிங்கம் வீடு. பாலசிங்கர் போய் நான் வீட்டுக்கு போனேன், என் வீட்டில் யாரும் சேர்த்துக்கல, நான் இப்போ நாட்டுக்கும் போக முடியாது, நான் இங்கே எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க, நான் இங்கே ஏதாவது பொழைச்சிக்கிறேன். இப்படி அந்த பெண்ணு சொன்ன பிறகு அடேல் பாலசிங்கருடைய மனைவியும் பாலசிங்கமும் பிரபாகரனுக்கு இந்த பொண்ணை திருமணம் பண்ணி வச்சிருக்கோன்னு முடிவு பண்ணுறாங்க. பிரபாகரனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கோன்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு செய்து தான் பிரபாகரனை சட்டத்தை மாற்றியா, முதல்ல இயற்கை, அப்புறம் தான் இயக்கம். முதல்ல ஒரு ஆணு பெண்ணை விரும்புவான், பெண்ணு ஆணை விரும்புவான். இதுதான் உலக வாழ்க்கையை, இந்த உலகை சுத்துறதே அதுதான் அடிப்படை. அதனால் 10 வருஷம் இயக்கத்தில் இருந்தா, 10 வருஷம் இயக்கத்தில் இருந்தா நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். சட்டத்தை அப்போ தான் போடுறாங்க. சட்டத்தை அப்போ தான் போடுறாங்க. போட்ட பிறகு தான் மதிவதனியை பிரபாகர் கல்யாணம் பண்ணுறாரு, மூத்த உறுப்பினர்களாக கல்யாணம் பண்ணுறான். இதுதான் சிஸ்டம். ஆனால் சீமானை பொறுத்தவரை சீமா அங்கே போய் எல்லாத்துக்கும் நூல் விட்டோனையும் உடனே பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. புறப்படும் போது நீங்கள் ஒரு மரியாதை நிமித்தம் நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி பம்மிட்டு இப்படி நிற்பார் பிரபாகரன்கிட்ட. யார்? சீமா. ஒரு நிமிஷம் கூட இல்லை, அரை நிமிஷம் கூட கிடையாது, முடிஞ்சு போச்சு, வந்துட்டார். வந்த பிறகு தமிழ் தேசிய போராட்டம், ஈழ போராட்டம் அழிந்து போகிற பொழுது திமுக அதிமுகவுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை கட்டணும் முடிவு செய்கிற பொழுது அன்னைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டவர் தான் இந்த சைமன். இந்த சைமன் இவரை நீங்கள் நாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர், தலைவரோ பொதுச் செயலாளரோ நிறுவனரோ கிடையாது. ஒருங்கிணைப்பு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறவர். இதைத்தான் அன்னைக்கு நிறைய சைமா இருக்கான், அதில் நிறைய சீமா இருக்கான், நிறைய ஆவல் கணேசன் இருக்கான், நிறைய ராவணன் இருக்கான், அவ்வளோ பேர் அதில் இருக்கானுங்க. அத்தனை பேர்களையும் நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் பதவி தான் அவருக்கு. இப்போ கரையான் புற்று வைக்க கருணாகம் பூந்து கொள்ளும். இப்போ என்னாச்சுன்னா இவர் அது வரைக்கும் யாரோட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு? விஜயலட்சுமியோட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. விஜயலட்சுமியோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிற காலத்தில் இவருக்கு தம்பின்னு ஒரு படம், ஒரு வாய்ப்பு ஈழத்தமிழும் கொடுக்குறான். அந்த நடிகை பூஜா ஒரு சிங்களச்சி. ஆமாம், சிங்களச்சி. இவர் விஜயலட்சுமி விட்டுட்டு அடுத்த பிராக்கெட் யாருக்கு போடுறாரு? பூஜாவுக்கு போடுறாரு. பூஜாவை கல்யாணம் பண்ணுறோன்னே அது பின்னாடி சுற்றி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதோட கிளம்பிட்டார். அந்த பொண்ணு இவரை கல்யாணம் பண்ணுவான்னு பார்த்துக்கிறது, கடைசியில் அதை விட்டுட்டே போயிடுச்சு பூஜா. அடுத்து நீங்கள் நானே ஒரு கண்ணால் பார்த்தேன், ஒரு இலங்கை தமிழச்சி
நீங்கள் மயிலாப்பூரில் கருணாநிதி கூட்டம் நடத்துகிறார் ஈழத்தமிழருக்கு ஆதரவாக. அந்த கூட்டத்துக்கு அந்த பொண்ணை கைத்தாங்கள பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றாரு, காரில் கூட்டிகிட்டு போகிறார். என்னென்னு விசாரித்தேன். இப்போ என்ன மாதிரி பல பத்திரிகையாளர் பார்த்தாங்க. கேட்கும்போது அவர் திருமணம் பண்ணிக்கு கூட இலங்கை தமிழச்சி திருமணம் பண்ணிக்கு போகிறாரு. நீங்கள் ரவாளி மாதிரி அந்த அம்மா வாட்ட சாட்டமா ரைட் ஓகே. அப்போ அந்த காலகட்டத்தில் யாரோட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு? விஜயலட்சுமி கூட விஜயலட்சுமியோட குடும்பம் நடத்திட்ட பூஜா, அப்புறம் அந்த இலங்கை தமிழர் பொண்ணு, இது 2 ஓடுது, இது 3. இதுக்கு நடுவில் இப்போ மனைவியாக இருக்கிற கயல்விழி, காளிமுத்து மக, இது எப்போ 3வது. நீங்கள் மதுரை போகும்போதெல்லாம் கயல்விழி கூட தொடர்பில் இருக்கார். கயல்விழியோட தொடர்பு இருந்து அதையும் திருமணம் பண்ண போகிறேங்கிறாரு. ஆக மொத்தம் இவர் உண்மையாகவே ஜெமினி கணேசன் கொடுத்த படத்தை கொடுத்துடலாம். காதல் மன்னன் படத்தை இவர் கொடுத்துடலாம். அப்போ கயல்விழியும் நீங்கள் விஜயலட்சுமி மாதிரி வீடியோ போட்டு இருக்க வேண்டியதுதான். அதை கயல்விழியுடைய அண்ணன் டேவிட்டு அண்ணாதுரை போன்ற எனக்கு தெரிஞ்சு இன்னொரு இப்போ பிஜேபியில் இருக்கிற அவர் பேர் வேண்டாம், உடனே ஃபோன் பண்ணிடுவார். இவர்களெல்லாம் நீங்கள் விஜயலட்சுமி மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. யாருக்கு? சகோதரி கயல்விழிக்கு. கட்டுறா தாலியை இல்லை வெட்றா. இதுதான் அன்னைக்கு நடந்தது. இல்லைன்னா சகோதரி கயல்விழி என்ன பண்ணிட்டு இருக்கணும்? வீடியோ போட்டுட்டு கமிஷன் ஆஃபீஸாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அப்போது இதுதான் சீமா. இதெல்லாம் இவர் ஒரு தமிழ் தேசிய தலைவராக வருவார்னு அவருக்கே நம்பிக்கை இல்லை. இப்போ தமிழ் தேசியோட தலைவராக நீங்கள் 7% வாக்கு வாங்கியாச்சு. 7% வாக்கு வாங்கியாச்சு. ஈழத்தமிழை பூரா கோடியாக கொட்டி கொடுத்தாச்சு. கொடநாடு எஸ்டேட்டு போல கொடைக்கானல் எஸ்டேட்டு, ஈசிஆரில் 3 லட்சம் ரூபாய்க்கு வாடகை, சென்னை, இப்படி வாழ்க்கை ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அடையாளமான தலைவராக போயிட்டாரு. இவங்களை ஏன் ஏமாத்தினதுக்கான காரணம் என்ன? அவங்க ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கான அதான் அவர். அப்போ நீங்கள் இத்தனை லிஸ்ட்டில் இருக்கு, இத்தனை லிஸ்ட்டில் இருக்கும்போது இவர் எப்படி விஜயலட்சுமி கல்யாணம் பண்ணுவார்? இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு. யாரை? கயல்விழி கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ அவர் மனிதாயோட என்ன செஞ்சுருக்கணும் விஜயலட்சுமிக்கு? நீங்கள் 2009 ஆர்ப்பாட்டம் நடந்த பொழுது நீங்கள் மதுரையில் ரூம் போட்டு கொடுத்த ஒரு நண்பர் எனக்கு சொன்னார். மேலே விஜயலட்சுமியும் சீமானும் மேலே தங்கியிருப்பாங்க. கட்சிக்காரன் வந்து பார்த்தா கீழே வந்து பார்த்துட்டு போவான். மேலே முடிச்சுட்டு போனால் மேலே பாட்டிலாக இருக்கும், சரக்கு பாட்டில் மேலே இருக்கும். சரக்கு பாட்டில் மேலே விஜயலட்சுமி. ரூம் போட்டு கொடுத்த நண்பரே சொன்னார். இப்போ அவர் இதில் இருக்கார், ராமநாதபுரத்தில் இருக்கார், ஒரு திராவிட கழக நண்பர். அப்போது இதுதான் ஒழுக்கமே இல்லாத சீமா விஜயலட்சுமியை இனிமேல் மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு விரட்டி விட்டார். இப்போ அந்த அம்மா என்ன கேட்குதுன்னா, நான் இத்தனை ஆண்டு காலம் என்னோட நீ குடும்பம் நடத்துறீங்கள, எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடு, கொஞ்சம் பணம் கொடு, எங்களோட அக்கா ஆஸ்பத்திரியில் இருக்குது, மரணத்துக்கு போராடிட்டு இருக்கு, என்னால் எதுவும் செய்ய முடியல, திரைப்படத்தோட வாய்ப்பே போச்சு, சீமா மனைவின்னு திரைப்படத்துறையில் எனக்கு வாய்ப்பே வரல, இதெல்லாம் உன்னால் எனக்கு ஏற்பட்ட இழப்பு. இப்போ நீ பல 1000 கோடியோடு இருக்க. அதிமுக திரும்பினா வேலுமணி என்ன சொன்னார்னா, போன அதிமுக ஆட்சியில் 2021 15 சீட்டு 50 கோடி ரூபா பணம். நீ திமுக எழுத்து அரசியல் பண்ணுறதுனால கூட்டணி சேர்க்கிறார். யார்? வேலுமணி. இங்கே எம்எல்ஏ சீட்டு கொடுத்தெல்லாம் ஓடி போயிடுவான், எனக்கு வேண்டாம், நீ எனக்கு பணத்தை மட்டும் கொடுன்னு வாங்கிட்டு வந்தார். அப்போது தன்னுடைய கட்சிக்காரரை எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு கூட அவருக்கு ஐடியா இல்லை, தகுதி இல்லை. இப்போ நீங்கள் விஜயலட்சுமி இவரோட 8-10 வருஷம் அந்த அம்மா குடும்பம் நடத்தியிருக்கு. அதாவது அம்மா சொல்லுது 4-5 ரூபா கருவை கலைச்சிருக்கிறேன். இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த மனைவிக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் செய்யணுமா இல்லையா? இல்லை, இப்போ அவங்களுக்கு எதுவும் பின்புலம் இருக்கா? யாருக்கு? பின்னணியிலேருந்து யாராவது இயக்குறாங்க? யாரும் இயக்கலை. அப்பப்போ வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு இப்போ அதிமுக ஆட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, திமுக ஆட்சியிலையாவது எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம், ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நல்லது செய்வாருன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? இப்போ திமுகவை நம்புகிறாங்க அப்படின்னும் போது அப்போ திமுகவிலேருந்து பின்னணியிலேருந்து யாராவது இயக்குறாங்களா அவங்கள சீமானுக்கு எதிராக? அப்படி இல்லை. அதாவது திமுக இயக்கிறதா இருந்தால் விஜயலட்சுமி கொண்டு வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி நீங்கள் அந்த அம்மா ஹவுசிங் போர்டு ஒரு வீட்டை கொடுத்து நீங்கள் செந்தில் பாலாஜி சொன்னால் அந்த ஒரு வீடை வாங்கி கொடுத்துரு, அடையாறில் வாங்கி கொடுத்துட்டு அந்த அம்மா வழக்கு போட்டு சீமாவுடைய அரசியல் வாழ்க்கையை திமுக முடைக்க முடியும். சீமா முடைக்க முடியும். இதுக்கு வழக்குக்கு வரும்போது கமிஷன் ஆஃபீஸுக்கு வரும்போது என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளை விட்டு பேசுறது, உனக்கு எல்லா வசதியும் பண்ணி தர்றேன். அந்த பொண்ணு ஏமாளி பொண்ணு. அந்த பொண்ணு இப்போ அறிவே இல்லை. அதுக்கு ஏமாளி பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, அப்புறம் உனக்கு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கி தர்றேன், உனக்கு 50 லட்ச ரூபா பணம் டெபாசிட் போடணுடையும், சீமான் சார் அப்படின்ட்டு
சீமான் சார் நானே கேட்டிருக்கேன். நீங்க மனோஜ் இருக்காருல்ல, இந்த திராவிட கழகம், தந்தை பெரியார் திராவிட கழகம், நம்ம கோவை ராமகிருஷ்ணனுடைய தந்தை பெரியார் திராவிட கழகத்தில் இருக்கார். அவரு 10,000 செலவு பண்ணி எப்போ போன தடவை அந்த அம்மாவுக்கு பெங்களூர்லேருந்து சென்னை வர்றதுக்கு பணமெல்லாம் அனுப்பி மெட்ராஸ் வர வச்சு வழக்கு போட்டு உனக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால், உடனே சீமா ஒரு ஆளை விட்டு நீ அவனுக்கு பேசலாம் கேட்காத, மனோஜ் பேசலாம் கேட்காத, தீக்காக்காரன் பேசலாம் கேட்காத, நான் உனக்கு 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி தர்றேன், ஒக்கா மருத்துவ செலவுக்கு பணம் தர்றேன்னு அப்படியே பல்ட்டி அடிச்சிச்சு. அப்படியே பணமெல்லாம் போய் சேரல. பணமெல்லாம் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்த உடனேமே, நடுவில் ஒரு புரோக்கர் மீடியேட்டர் வாக்குறுதி கொடுத்த உடனே என்ன பண்ணி சத்தம்மா, சீமான் சார், அது வரைக்கும் சீமா அவனை இவனை கெட்ட வார்த்தையில் பேசிட்டு இருந்த பொம்பளை சீமான் சார் 3 நாள் இருந்தது. 4வது நாள் யாருமே அந்த அம்மா தொடர்புக்கு போகல, ஊருக்கு போயிடுச்சு. ஊருக்கு போன பிறகு ஏதாவது பணம் கொடுப்பா இவ்வளோ நாளாக பொறுத்து பார்த்துருக்கு, காசு பணம் கொடுக்கல, எந்த வாய்ப்பும் இல்லை. மறுபடியும் எங்கேயோ ஒரு 5000-10,000 கடனை வாங்கிட்டு நேராக எங்கே வந்துருச்சு, கமிஷன் ஆஃபீஸ் வந்துருச்சு. எத்தனை சீமா அதை பற்றிலாம் இல்லை லட்சியப்படுத்துறதே இல்லை. இப்போ அது அவர் அலட்சியப்படுத்துகிறார் அந்த விஷயத்தை. அது பெரிய விஷயமாகவே அவருக்கு எடுத்துக்கல. அரசியல் வாழ்க்கைக்கு எதுவும் அதனால் அவருக்கு பாதிப்பு இருக்கா? இதனால இல்லை எதுவும் பாதிப்பு இருக்கா? இல்லைங்க, அதான் நான் முதலே சொல்லிட்டேன். நீங்கள் ஈழத்தமிழை குட்டி கொடுத்தான், இப்போ தான் அவனுக்கு போதை தெளிஞ்சிருக்கு. ஈழத்தமிழை இப்போ திமுகவை பேசணும் அதிமுக பணம் கொடுக்குறான், அதிமுக பேசணும் திமுக பணம் கொடுக்குறான். ஏன்னா இப்போ திமுகவே 3% ஓட்டு தான் நிற்கிது. அதனால் இவன் 7% வாங்குறான். அதனால் அதிமுக என்ன நினைக்குது, சீமா நம்ம கூட இருக்கட்டும், திமுக பேசுவதற்கு நம்முடைய பி டீம் வேணும்னு நினைக்குது. அதே போல் பிஜேபி என்ன நினைக்கிறான், நீ தமிழ் தேசியத்தை பண்ணியா, 2 திராவிட இயக்கத்தை ஒளி, திமுக ஒளி. இப்போ இந்த நிலைமை தான். அதுக்காக தான் இப்போ மோடி எங்கே நின்னாலும் நான் நிற்பேன், ராமநாதபுரத்தில் போட்டிட்டா நான் போட்டிடுவேன்னு ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு. இல்லை, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியலில் ஒரு பரபரப்பாக வச்சுட்டே இருக்கணும், அரசியலில் ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கணும். சீமானை பொறுத்த வரைக்கும் அரசியலில் தன்னை கவனமாக பார்க்குற மாதிரி வச்சுக்குவார். அறிக்கை தானே, அறிக்கை செயல்பாடு மீட்டிங் தானே, யூடியூப் இதுதானே. ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னாங்க நிற்பேன் அப்படின்னு பல தலைவர்களில் சொல்லியிருக்காரு. அதில் இப்போ மோடியும் வந்துட்டாரா? ஆமாம், ஏதாவது லைவ் லைட்டாக வச்சுக்கணும். யூடியூப் மட்டும் இல்லைன்னா சீமானை யாருக்குமே தெரியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு தமிழருக்கான வாழ்வாதார பிரச்சனைக்கு ஒரு மாநாடு நடத்துறதில்லை, ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறதில்ல, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதில்ல, ஒரு போராட்டம் கிடையாது. எத்தனை வருஷமா? 14 வருஷமா. எங்கேயோ காற்று வாக்கில் ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம். நீங்கள் இப்போ மணல் கனிம வள கடத்தல் கோடிக்கணக்காக நடக்குது. அங்கே போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணேன். நீங்கள் எங்கே அதே போல் ஸ்டெர்லைட்டில் போராட்டமே அந்த பக்கமே போகல. அங்கே சிவகுமார் ஒரு நிர்வாகி 3 கோடி ரூபா வாங்கிட்டு கல்யாணம் பண்ண ஏசி கல்யாணம் பண்ண கட்டிட்டான். சீமான் கட்சியுடைய நிர்வாகி நீங்கள் ஸ்டெர்லைட் நிர்வாகத்தோடு பேசி சீமானுக்கு கொடுக்க 3 கோடியில் வாங்கிட்டு கட்சி விட்டே போயிட்டான். சீமா ஸ்டெர்லைட் பக்கமே போக மாட்டார். ஸ்டெர்லைட்டு எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது. நீ தமிழ் தேசியனுடைய தலைவன், தமிழ்நாட்டை ஆள துடிக்கிற தலைவன், எங்கே போயிருக்கணும்? ஸ்டெர்லைட் போயிருக்கணும்ல, போகிறதே இல்லை. அப்போ எங்கெங்கே போராட்டம் இருக்குதோ, ஆர்ப்பாட்டம் இருக்குதோ, அங்கே போய் நேராக ஒரு பெரிய அமௌண்ட்டை கட்டிக்க போட்டு கிளம்பிடுறது. நீ அப்படியே கிளம்பினாலும் பரவாயில்ல, விஜயலட்சுமி ஏதாவது செட்டில் பண்ணணுமா இல்லையா? அந்த பொம்பளைய நடு ரோட்டில் விட்டு அவள் கண்ணீரும் கம்பளையுமா அழுதுன்னு தெரியுதா? அப்போ விஜயலட்சுமியே காப்பாற்றாத உன்னால் 50% பெண்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு? எப்படி இடஒதுக்கீடு? விஜயலட்சுமி ஒரு பொம்பளை தானே அவள். அப்போ அரசியல் என்பது பணமாக குற்ற தொழிலாக போச்சு. நீங்கள் அந்த அம்மா சொல்கிறா, பல முறை கருக்கலப்பு பண்ணியிருக்கான். அப்போது ஒரு விபச்சாரியை உபயோகப்படுத்துவதை போல சீமா பல பெண்களை அவர் பயன்படுத்திட்டு தெருவில் விட்டுறது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, தனக்கு ஒரு அரசியல் பின்னணி இருக்குது. ஜெயலலிதாவை பார்க்குறக்கு ஒரு ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும்போது பார்க்க வர்றாரு. அப்போது பல முறை அந்த அம்மா பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட். அப்போ விஜயலட்சுமி மேட்டம் அப்போ தான் பூதாகாரமாக வருது. அந்த அம்மா சொல்லிடுச்சு, தொடர்ச்சியாக நம்மளை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ண, சரி வர சொல்லு. அந்த அம்மா பார்த்துருச்சு. பார்த்துட்டு கீழே வந்தோடனையும் ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்கக்கூடாது, என்னை பார்த்ததே தெரியக்கூடாது, போயிடும். என்னை பார்த்ததே தெரியக்கூடாது. ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும்போது எப்போ நீங்கள் 15 8 வருஷத்துக்கு முந்தி, அப்போ தான் விஜயலட்சுமி மேட்டம் பெருசாக வருது. என்னை பார்த்ததை தெரியக்கூடாது, போயிரு. விஜயலட்சுமி பிரச்சனை பெருசாகிடும். ஜெயலலிதா முடிச்சு உள்ளே போட்டுருந்தா
யோகி காலில் போய் ரஜினி விழுந்த மாதிரி நேராக போய் ஜெயலலிதாட்ட போய் அப்படியே பம்மிட்டு உட்காந்து காட்ட அவ்வளோ கூனி குறுகி கையை கட்டி ஒரே அப்ளிகேஷன் என்ன விஜயலட்சுமி கேஸில் எஃப்ஐஆர் போடக்கூடாது. ஜெயலலிதா போய் பார்க்க போனது காரணமே அதுதான். பார்த்துட்டு வந்து ஜெயலலிதா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடாது, என்ன பார்த்து வெளியே சொல்லக்கூடாது அனுப்புனதை இவர் வந்து ஜெயலலிதாவை பார்த்தேன். அப்புறம் எப்படி போலீஸ் விசாரணை அதிகாரி வருவான் விஜயலட்சுமி கேஸில்? அப்போ விஜயலட்சுமி கேஸு ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற பொழுதே ஜெயலலிதாவுக்கு ஆதரவா இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். இதை பேசுவதற்கு அதிமுகவில் பணம் வாங்கியவர் தான் சீமான். இப்போ அதிமுக தப்பிச்சு, எடப்பாடியிட்ட தப்பிச்சு, இப்போ ஸ்டாலின்கிட்ட தப்பிச்சுட்டு இருக்கார். இவருக்கு இந்த அரசியல் பின்னணி இல்லைன்னா விஜயலட்சுமி கேஸு வழக்கு சிறைக்கு போவதை தவிர வேறு வழி இல்லை. ரெண்டாவது விஜயலட்சுமிகிட்ட என்ன பலவீனம்னா, விஜயலட்சுமியை பொறுத்தவரை அந்த அம்மா சீமானுடைய கொஞ்சம் பணம் வாங்கணும், சீமானோட காம்ப்ரமைஸ் பண்ணணும். நீங்கள் இதை நிறைய பத்திரிக்கையாளர் போய் விஜயலட்சுமியை நீங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்கிறான், வழக்கறிஞர் போகிறான், எதையுமே இந்த அம்மா கேட்க மாட்டேங்குது. சீமா கூட்டு ஒரு ஃபோன் பண்ணால் விட்டுட்டு ஓடிடுது. 6 வருஷம் அந்த சீமானோட குடும்பம் நடத்துவதனுடைய அந்த அந்த பாசம் பற்று உறவு யார் கூப்பிட்டு சீமானை வசூல் பண்ணி 10,000 நீதிமன்றத்துக்கு போகலாம் பேசலாம் வைக்கலான்னா சரின்னு இருக்குது. மனோஜுக்கு நேர்ந்த நிலைமை தான். சீமா ஒரு ஃபோனை பண்ணி விஜயலட்சுமி பேச சொல்லியா, ஏய் உனக்கு பணம் தர்ற ஊருக்கு போ அப்படின்னா அடுத்த இடம் மைக்கிறேன்னா சீமான் சார். அப்போ சீமா என்ன நினைக்கிறாப்புல, பலவீனமான பொண்ணு, இது எத்தனை முறை வேணாலும் ஏமாற்றலாம், எத்தனை முறை வேணாலும் கருக்கலைப்பு செய்ததை போல் இந்த பொண்ணை நம்ம பணம் இருக்குது, மனசு இல்லை, மனிதாபிமானம் இல்லை, உண்மையாகவே உணர்வு இல்லை. பணம் கொடுக்கணும், அந்த பொண்ணு பாதிக்கப்படக்கூடாது, அந்த பொண்ணு தன்னோட மனைவியாக வாழ்ந்தா, கருவை கலைச்சிருக்கா, இன்னைக்கு வரைக்கும் தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கா. இந்த விஷயம் 100% சீமானுக்கு மனிதாபிமானமே இல்லாதனால தான் இந்த பிரச்சனை இழுத்துட்டே போகுது. இழுத்துட்டு போனாலுமே சீமானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பாதிப்பாகாது. பல விஜயலட்சுமி இருக்காங்க, இது ஒரு விஜயலட்சுமி தானே. அப்போ இதுதான் திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக திராவிட இயக்கமே தான் சீமா. இதெல்லாம் இவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு தலைவராக வருவோன்னு எதிர்காலத்தில் தெரியாமல் போச்சு. அதனுடைய விளைவு தான் பல விஜயலட்சுமிகள் நீங்கள் அரசியலில் அங்கீகாரத்தோடு இருக்காங்க, பல விஜயலட்சுமிகள் அங்கீகாரம் இல்லாமல் தெருவில் தெரிகிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களுடைய அந்த புற வாழ்க்கை. மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.